சத்தீஸ்கர் மாநிலத்தில் நகராட்சி கவுன்சிலர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மனைவிகளை வீட்டில் உட்கார வைத்துவிட்டு கணவன்மார்கள் பந்தாவாக பதவியேற்க சென்ற சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு சவால் விடுக்கும் சம்பவத்தின் பின்னணி என்ன? கவுன்சிலர் என் மனைவிதான், ஆனால் ஆக்டிங் கவுன்சிலர் நான் தான் என இந்திய அரசியல் கட்டமைப்பிற்கே சவால் விடும் இவர்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என நிரூபித்துள்ளனர் சத்தீஸ்கர் சத்தியவான்கள் சிலர். தென் மாநிலங்களில் குறைந்தபட்சம் கவுன்சிலர் மனைவிக்கு பின்புலமாக மறைந்திருந்துதான் கணவன்மார்கள் செயல்படுவார்கள். ஆனால் சத்தீஸ்கரில் ஒருபடி மேலே போய் தேர்தலில் வெற்றி பெற்ற மனைவியை நீ ஓரமாக வீட்டில் உட்காரம்மா, நான் போய் பதவியேற்று விட்டு வருகிறேன் என பந்தாவாக கிளம்பி இருக்கின்றனர் கணவன்மார்கள். சத்தீஸ்கரில் கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில்தான் இந்த வினோதம் அரங்கேறி உள்ளது. தேர்தல் முடிவுகள் சமீபத்தில் வெளியாகின. அங்கு மொத்தமுள்ள 49 நகராட்சி கவுன்சிலர் தலைவர் பதவிகளில் 35 இடங்களில் பாஜகவும் காங்கிரஸ் 8 இடங்களிலும் வெற்றி பெற்றது. நகராட்சி வார்டுக்கு நடந்த தேர்தலில் பெரும்பாலான இடங்களை பாஜக கைப்பற்றியது. சத்தீஸ்கரின் பரஸ்வரா கிராமத்தில் தேர்வு செய்யப்பட்ட 11 பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர்கள் செவ்வாய்க்கிழமை பதவியேற்றனர். அப்போதுதான் அந்த அல்டிமேட் சாதனையை அரங்கேற்றி உள்ளனர் அந்த ஊர் கணவன்மார்கள். இவ தலைவி, நான் தலைவன். நாங்க தான் கட்சி தான். நாங்க இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க, இல்லனா வெளியில போங்கடா. நான் வேறு என் பொண்டாட்டி வேறா என்ற கருத்தில் ஆழமாக ஊன்றியிருந்தவர்கள் யார் பதவியேற்றால் என்ன, எல்லாம் ஒன்றுதான் என பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு வந்து பந்தாவாக உட்கார்ந்துள்ளனர். தேர்வான 6 பெண் உறுப்பினர்களுக்கு பதிலாக அவர்களது கணவன்மார்களே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு பணியாற்றுவேன் என உறுதியளிக்கிறேன் என பதவியேற்றுக் கொண்டனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலானதை தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்புகளை பகிர்ந்து வருகின்றனர். இன்கிரெடிட்டபிள் இந்தியா என்ற வாசகத்திற்கு வலுச்சேர்க்கும் வகையில் அரங்கேறிய இந்த சம்பவத்தில் பதவியேற்பு விழா ஸ்பாட்டிலேயே அரசியலமைப்பு சட்டத்தை மீறிவிட்டீர்களே என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் பெண் உறுப்பினர்களுக்கு பதிலாக அவர்களது கணவர்கள் பதவியேற்றது குறித்து விசாரணை நடத்தப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி உறுதிபட தெரிவித்துள்ளார்.